சரிங்க. இப்போ வந்து ஆல்பாபெட்டிக்கலில் நம்பர் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நம்பருக்கு எந்தெந்த லெட்ரு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏ வந்து எல்லாத்துக்கும் தெரியும், அது வந்து ஒரு நார்மலாக 1 அப்படிங்கிறது தெரியும். இப்போ பிக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் ஞாபகம் வச்சுக்குவாங்க, சில பேர் ஞாபகம் இருக்காது. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து பிரண்டை ஞாபகம் வச்சுக்கிங்க. பிரண்டை அப்படின்னா இதில் பார்த்துங்க 2ங்கிற ரைமிங்காக வரும். பிரண்டை அதுமாரி 2ங்கிறத ரைமிங்காக ஞாபகம் வச்சுங்க. சிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா சீலத்தறி, அதாவது தறினா தறி கிடையாது, திரி. இதை வந்து திரிஞ்சிங்க, சீல தறியை திரின்னு ஞாபகம் வச்சுங்க, 3 வந்துடும் 3. அதேமாரியே டிங்கிறது 4வது லெட்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி போடுவாங்கன்னா டி போட்டு ப்ளஸ் போடுவாங்க, டாக்டர் ப்ளஸ்ஸு. அதுதான் டாக்டர் படித்தவங்களுக்குலாம் இப்படி தான் போடுவாங்க, சிம்பிள். அந்த ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா இது எப்படி போடலாம், இங்கே பாருங்கள். இதை வந்து நம்ம இது ஒரு மேலே கோடு போட்டால் 4 வந்துடும். இப்போ டிங்கிறது 4வது லெட்ரு. அதேமாரி ஈங்கிறத பார்த்தீங்கன்னா 5ன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த பார்த்தீங்கன்னா ஈ பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டால் இங்கே ஈ ஆகிரும். அதே கோட்டை இந்த பக்கம் போட்டிங்கன்னா 5 ஆயிரும். இப்போ எஃப்ங்கிறத பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம், எஃப்ங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்ங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி போட்டால் எஃப் ஆயிரும். அதே கோட்டை கீழே போட்டிங்கன்னா 6 ஆயிரும், இப்படி போட்டிங்கன்னா. ஸோ 6 ஞாபகம் வச்சுக்கணும். அதேமாரியே ஜிக்கு பார்த்தீங்கன்னா 7G ரெயின்போ காலனி படத்தை ஞாபகம் வச்சுக்கிங்க, 7 வந்துடும். அதேமாதிரி ஹச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஹைட்டு அப்படின்னு எழுதுனா ஹைட்டு 8ங்கிறத ரைமிங் கடைசியாக வரும். ஹைட்டு 8 அப்படின்னு ரைமிங்காக வந்துடும். இந்த ஐங்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரு கோடு போட்டு மேலே ஒரு 0 போட்டு புள்ளி வைப்போம். அதே புள்ளியை ஒரு கோடு போட்டு பக்கத்தில் இந்த பக்கம் வச்சிங்கன்னா 9 மாரி வந்துடும். அதேமாரி ஜேவுக்கு பார்த்தீங்கன்னா டேஞ்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதாவது டேஞ்சர்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிங்கிற ரைமிங்காக வரும். டேஞ்சர் அப்படின்னு வரும். டேஞ்சர் அப்படின்னா ஜிங்கிற ரைமிங்காக வரும். அதில் டேன் அப்படின்னா 10ன்னு அர்த்தம். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு 10 லெட்ரு இப்போ பார்க்கலாம், மீதி அப்புறம் பார்த்துக்கலாம்.